அந்த அம்மோட பரம்பொருளோட ஜோதி எப்போதும் தீபத்தை பார்த்தீங்கன்னா மேல் நோக்கி தான் இருக்கும், எந்த தீபமும் கீழ் நோக்கி இருக்காது. அது காரணம் என்னன்னா உங்களுடைய சிந்தனையும் உங்களுடைய செயல்பாடும் உங்களுடைய அனைத்து புதமும் மேல் நோக்கி தான் இருக்கணும். அதாவது மேல் நோக்கினா நான் பணக்காரன் ஆகணும் அந்த மாதிரி சிந்தனை இல்லை. உங்களுடைய சிந்தனைகள்லாம் அடுத்தவங்களை மேன்மேலும் நான் மட்டும் இல்லாமல் எல்லாரும் சேர்ந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து இருக்கணுங்கிறதுக்காண்டி அந்த பொருளை அடைக்கிறதுக்கூடிய அந்த பொருள் தத்துவத்தை கூறுறதுக்கு தான் இந்த விளக்கு பூஜையோட தத்துவமே. அதனால முதல் விளக்கு பூஜை. உங்களுடைய மாதான சக்தி நமஹ, ஓங்காம் அனந்தாய நமஹ, ஓங்காம் தர்மாய நமஹ, ஓங்காம் ஞானாய நமஹ, ஓங்காம் வைராக்கியாய நமஹ, ஓங்காம் பிரம்ம தேவதாபியோ நமஹ, மத்தியே ஓங்காம் மகாவிஷ்ணு தேவதாசனாய நமஹ, ஓங்காம் சிரசி ஓங்காம் சிவாபியான் நமோ நமஹ. ஜோதிஷுர்பாய தீபத்துல எல்லாம் வல்ல ஐயப்ப பெருமான மனசு நினைச்சிட்டு அப்படி அர்ச்சனை பண்ணிட்டே வந்தோம். உங்களையும் ஆதார சக்தி நமஹ, ஓங்காம் தீப மத்தியே தர்மசாஸ்தா சுவாமினே நமோ நமஹ, ஓங்காம் லோககர்த்தரே நமஹ, ஓங்காம் லோகபர்த்ரே நமஹ. தர்மகந்தாய நமஹ, ஓங்காம் லோககர்த்தரே நமஹ, லோகபர்த்ரே நமஹ, திரிலோகரக்ஷகாய நமஹ, கண்வினே நமஹ, தபஸ்வினே நமஹ, பூதசைன்யகாய நமஹ, மந்திரவேதனே நமஹ, மருதாய நமஹ, ஜெகதீஸ்வராய நமஹ, லோகாதிக்காய நமஹ, அக்ரண்யே நமஹ, श्रीनिधे नमः, परमेय पराक्रमाय नमः, सिंहारूढ़ाय नमः, गजारूढ़ाय नमः, हयारूढ़ाय नमः, महेश्वराय नमः, अनर्घाय नमः, नाना शास्त्रधराय नमः, रूपधराय नमः, नाना प्राणिवेशकाय नमः, भूतेशाय नमः, पूजिताय नमः, इक्षुतन्वने नमः, पुष्पबाणाय नमः, महाप्रभुवे नमः, माया देवी सुधाय नमः, महन्याय नमः, महानते नमः, शास्त्रावे शरणमय्यप्पा, चिक्कुं भगवाने शरणमय्यप्पा, पुष्पवरे शरणमय्यप्पा, தவாசியே சரணமய்யப்பா, பொன்பதினெட்டு திருப்படிக்கு அதிபதியே சரணமய்யப்பா, சுவாமியே சரணமய்யப்பா.